அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள். இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை நிலவரம். இந்த வானிலை இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாள் கழிச்சு போடுறேன். ஏற்கனவே பெஞ்ச மாதிரி மழை பெஞ்சிருச்சிங்க. இப்போ உளுந்த பயிர் ரொம்ப பேருக்கு கெட்டு போச்சு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல சொல்லிடுவோம். இப்போ இன்றைக்கி மதியமே லேசாக மானம் குழப்பலாம். நேற்றுலாம் சரியான வெயில் இருக்க தான் செய்யும். அதாவது மார்ச் 21 சூரியனுடைய குத்து வரப்போகுது. அது உங்களுக்கு தெரியும். மார்ச் 21, ஏப்ரல், மே, ஜூன் 22, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 21, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 21. இந்த மாதிரி அந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். போயிட்டு சுற்றி வர்றது, அதாவது நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றப்ப பூமிக்கு நெருக்கமாக வர்றப்போ அது மார்ச் 21 கிட்ட வரும். அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் கொஞ்சம் எட்ட போயிடும். அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்ட வந்துடும். ரைட்டு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ சூரியன் கிட்ட வர்றது பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த என்சோன்னு சொல்லுவேன். அதாவது எல்னினோ சவுத் ஆசிலேஷனுங்கிற அமைப்பானது வலுப்பெற்று இருக்குது. நெகட்டிவ் நியூட்ரல் ஐஓடியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால் தென் பிராந்தியத்தில் அந்த பெருங்கடல், இந்திய பெருங்கடல் அந்த தண்ணியை வெப்ப மாறுதல் அடையுது. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிகழ்வுகள் இப்போ கோடையாக தானே இருக்கணும். ஏன்னா அது மாதிரி இருக்காது. ஒரு உயரழுத்தம் வேறு மேலே இருக்குங்களா. அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கே நான் காலையிலேயே ஒரு 12 மணி, 1 மணிக்கெலாம் ஒரு சின்ன ஒரு தூறல் எதிர்பார்க்குறேன். அப்புறம் 17 இருக்காது, 18 லேசாக இருக்கும், அப்புறம் 19 வந்துடும். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 21, 22, 22 வச்சிங்க, 22, 23, 24, 25 கொஞ்சம் கனமழையாகவே பெய்யும்னு நினைக்கிறேன் டெல்டாவில். ஏற்கனவே என்னடா இது மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வேறு வழியில் நான் ஆல்ரெடி நீண்ட கால வானிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இந்த வாட்டி பருத்தி போடாதீங்கன்னு. என்னடா இது 1000வது முறையாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். யாரும் கேட்கல, போட்டிருக்காங்க. யாரும் கேட்கலன்னா சில பேர் கேட்டிருக்காங்க. நடுங்க கொஞ்சம் இதாக இருக்கும். நடவு செஞ்சால் அதுக்கு நெல் விலை கிடைக்கும். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் ஓட்டை நம்பி தான் அரசாங்கம் இருக்கணும். அதனால் நெல் நிச்சயமாக வாங்குவாங்க. நெல் நடுங்க. அதனால் மழை, கடுமையான மழை இருக்குது. அதாவது கோடை வெயில் இருக்கும். ஆனால் நைட்டு குளிர் இருக்கும். 10 நாளைக்கு ஒரு மழை அப்படிங்கிற அளவில் இருக்கும். தொடர் மழையாக இருக்குது. அதாவது அடுத்தது நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், மார்ச்சில் ஒரு மழை காலம்னு. திருப்பி போட்டு தான் ஆகணும். மார்ச்சில் ஒரு மழை காலம். மார்ச் கடைசியில் ஒரு 2 நாள் இருந்தது இப்போ 4 நாள் ஆகும். 4 நாள் ஒரு மப்பு முடிக்கிட்டு பகல்லையே மழை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி நாங்கள் எள்ளு வரைக்கலாமா, அதெல்லாம் எனக்கு அது சரியாக படலை. ஏன்னு வச்சிங்களேன், நராங்கி போயிடும் அப்படியே. அதனால் உளுந்தே இந்த வாட்டி ஒன்றும் சரியாக இல்லை. பயிர் இருக்குது, ஒரு மஞ்சள் நோய் விழுந்துருச்சு, உளுந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பயிர் பண்ணணும். ஏன்னா சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது. நான் அதுக்காக தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதாவது வானிலை அறிக்கையை தெரிஞ்சு சாவடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை உபயோகப்படுத்திட்டு தான் நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா. ஐயோ வெயில், மழை பெய்யுது வெயில் நேரத்தில், அதான் மழை பெய்ய போகுதுன்னு சொல்கிறோமே, அதை உபயோகப்படுத்திக்கணும். சொல்கிறத கேட்காம பண்ணால் நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ மழை இருக்குது. இப்போ இன்றைக்கே ஒரு மழை எதிர்பார்க்குறேன்னு சொன்னேன்னா, இன்றைக்கி அதை விட்டிங்கன்னா 19 ஒரு மழை, அப்புறம் 22, 21லாம் லேசாக இருக்கலாம், 20லாம். ஆனால் 22, அதாவது அடுத்து வர்ற சனி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்களா, வர்ற சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஒரு கடுமையான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதற்கான பயிர்களை சாகுடி பண்ணுங்கள். அவ்வளோதான். சும்மா உளுந்து பறித்தேன், போட்டேன், பயிர் போட்டேன், எள்ளு விரைச்சேன்னு மழையில் மாட்டிக்கிறதா எதுவும் செய்யாதீங்க. ஒரு நண்பர் கூட நெல் விரைச்சிருக்கிறதெல்லாம் வடிகால் வச்சுக்கிட்டு, நேரடி விதைப்புலாம் வடிகால் வச்சுக்கிட்டு செய்யுங்க. நேரடி விதைப்புலாம். ஏன்னா அந்த நேரத்தில் மழை பெஞ்சிட்டு 10 நாளைக்கு அதுக்குள்ளே அந்த டைம் தெரிஞ்சு நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ விதைச்சிருக்கிற நம்பர் கரெக்டாக 7ஆவது நாள் 6ஆவது நாள் மாட்டுவார்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இதை நம்ம விவசாய காப்பம் குரூப்பில் பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை. அதனால் தெரிஞ்சுங்க. இது
போன வாட்டி பார்த்தீங்களா 11ஆந்தேதி 12ஆந்தேதி முதல் நாள் நைட்டு வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சுத்தமாக பனி பெய்யுது, மழையாவது ஒன்றாவது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி கோயிலில் இட்டுட்டு இருந்தோம். அப்போ எல்லோரும் விவசாயிகள்லாம் அங்கே வருவாங்க, பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து என்னாச்சு, மறுநாள் நான் சொல்லியிருந்தேன் மழையோடு தான் விடியும்னு. அதே மாதிரி மழையோடு தான் விடிஞ்சுது. எங்கள் மணல்மேட்லேயே 6 சென்டிமீட்டர் மழை, பாக்கியெல்லாம் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் மழை. எல்லாம் தண்ணி நின்று போச்சுங்க. தண்ணி நின்று போய் ஒரு மாதிரி நரங்கி போய் திருப்பி அந்த மஞ்சள் நோய் எங்கே பார்த்தாலும் பரவி போச்சு உளுந்தில். ரைட்டு, இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, வானிலை அறிக்கையை அப்பப்போ வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வச்சிங்கன்னா நான் அப்பப்போ போடுவேன். டெய்லிலாம் போடுறதுன்ற அவசியம் இல்லை. மழை எப்போ வருதோ ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி உங்களுக்கு அவேர்னஸுக்காக போடுவேன். அப்போ உங்களுக்கு வரும். ரைட்டுங்களா? அதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லது. ஓகேங்களா? அதனால் மழை வரப்போகுதுங்கிறது நிச்சயம். அதாவது வந்து இன்றைக்கி லேசான தூறல், 19, 20 லேசான தூறல் இருக்கலாம். 22, 23, 24, 25 நிச்சயமாக கொஞ்சம் மிதமான, அதை விட கொஞ்சம் கனமழையாகவே இருக்க வாய்ப்பு. ஏற்கனவே 6 சென்டிமீட்டர் 2 நாளில் பெஞ்சிச்சு. இப்போ வந்து அதை கிட்ட 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாவே நான் கருதுகிறேன். அதனால் அதை வந்து புரிஞ்சிங்க. இது வந்து யாரையும் இது பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை, பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லலை. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. இந்த கோடை இப்படி தான் போக போகுது. சித்திரை 1ஆந்தேதி ஒரு பெரிய சுழற்சி ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்து கடுமையான மழையை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சித்திரை மாதத்தில். அதுமாதிரி வைகாசி மாதத்தில் ஒன்று இருக்குது, வைகாசி மாதத்துலேயும் ஒன்று இருக்குது, வைகாசி 1 கிட்ட. அதனால் இந்த கோடை வந்து ஒரு பனியும் வெயிலுமாக தான் போகணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.